Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் ஒரு பியூட்டிஃபுல்லான ரிலேஷன் அப்படின்னு தான் சொல்லலாம். The RMS value of current in an AC circuit is 25 ampere. RMS உடைய வேல்யூ நமக்கு கேள்வியில கொடுத்திருக்காங்க. Then peak current I0 என்ன? ஸோ நம்ம ப்ரீவியஸாக ஒரு ப்ராப்ளம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். என்னுடைய RMS வோல்டேஜ் RMS என்னுடைய பீக் வோல்டேஜுக்கும் என்ன பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் அந்த இடத்துல கூட நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த ஐஆர்எம்எஸ்க்கும் ஐநாட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷனை நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த வகையில் நம்முடைய விஆர்எம்எஸ் அப்படின்றத நம்ம என்ன சொல்லலாம்? விஎம் ஆர் வி நாட் அப்பான் ரூட் 2 அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ஃபார் ஐஆர்எம்எஸ் ஆல்சோ ரூட் மீன் ஸ்கொயர் which is equal to I, அதாவது peak current or maximum current, or you can also say I naught. Both are same, there is no difference. இப்போ நமக்கு கேள்வியில பாத்தீங்கன்னா நமக்கு IRMS, we are talking about only current in the case. So IRMS of current in an AC circuit, IRMS நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க which is 25 ampere அப்படினு, and they are asking us to find the peak current. அப்போ I naught இல்ல IM என்ன அப்படினு சொல்லி கேக்குறாங்க. அப்ப இந்த ரூட் வந்து இந்த பக்கம் போயிடுச்சு, அவ்வளவுதான். So your equation turns to be IRMS into root 2 is nothing but peak current. So IRMS உடைய வேல்யூ என்னது 25 ampere. root 2 என்னது 1.41, கரெக்ட்டா? 1.414. இப்போ நமக்கு கேள்வியில சப்போஸ் இது மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस 25 with root 2 அப்படினு கொடுத்திருந்தாங்கன்னா you can write directly. பட் நமக்கு இந்த மாதிரி எதுவுமே இல்லன்றதனால we are going to multiply this value. So 1.414 multiplied by 25. 5 4s are 20, and then you have 2, 5 ones are 5, and then 7, 22 again. Yes, it's 7, right? And then it is 2 times 2 8, and then 2 8, and then 2. So 0 15 1 3 15 1 3. So 35350, and you have 3 decimal இங்க அப்ப 35 point. அப்போ உங்களுடைய I0 is nothing but 35, right? 35. So 35.4 வச்சுப்போமா ampere. So this is your maximum current. அப்ப எனக்கு maximum வரக்கூடிய current என்னது? 35 ampere தான் வருது. இல்லை 35.4. This is your final result. பொறுமையா பாருங்க. டவுட் எதுனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. Thank you. Help others with a smile.